This is air dryer used in electric locomotives. Actually, we are using a heatless regenerative twin tower air dryer. This is the RDSO specification, and SMI 305 is for air dryer maintenance and its schedule. And TC 108 is the test procedure for air dryer. Actually, air dryer is fitted in our locomotive, which helps to remove the moisture content available in the air pressure. This is what we are using is a twin tower air dryer. ரெண்டு டவர் இருக்கும், ரெண்டு டவர்லையும் டெசிகன்ஸ் ஃபில் பண்ணிருப்பாங்க. ஏர் வந்து passes through desiccant, it will absorb the moisture and it will give the pure air at the outlet. நம்ம ஏர்ல பிரேக் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா பியூர் ஏர் தான் வந்து யூஸ் பண்ணும். சப்போஸ் இஃப் மாய்ஸ்சர்டு ஏர் இருந்துச்சு அப்படின்ட்டா உங்களுக்கு அந்த பைப் லைன்ல ஃபுல்லா ரஸ்டிங் ஃபார்ம் ஆகும். ரஸ்டிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அதனோட ஸ்கேல்ஸ் இதெல்லாம் போயிட்டு வால் சீட்ல சீட் ஆயிட்டு பிரேக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு என்ஷூர் த பியூர் ஏர் ஒர்க்கிங் இன் த பிரேக் சிஸ்டம். லொகேஷன் ஆஃப் ஏர் ட்ரையர் பார்த்தீங்கன்னா நார்மல் இது எம்ஆர் சர்க்கியூட்டு இல்லை சிபி1 சிபி2 கம்ப்ரஸர் வந்து அட்மாஸ்பியர் ஏரை சக் பண்ணிட்டு கம்ப்ரஸ் பண்ணி அவுட்லெட்ல கொடுக்கும். அந்த டைம்ல ஹீட் ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த ஹீட் ஏரை வந்து வெளியே எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, அதாவது கூலர் ஆஃப்டர் கூலர்ல வரும்போது கண்டென்சேஷன் ஃபார்ம் ஆகும். கண்டென்சேஷன்ல வர வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லா உங்களுக்கு ஆட்டோ ட்ரெயின் வால்வ்ல ஃபுல்லா ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா MR1 MR2 ரிசர்வேயர்ல போகும். அங்க போயிட்டு மறுபடியும் அந்த ஃபர்தரா கூல் ஆகும். கூல் ஆகும்போது அதுலயும் மாய்ச்சர் கண்டென்ட் வரும். அந்த மாய்ச்சர் கண்டென்ட் ஆட்டோ ட்ரெயின் வால்வ்ல ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆயிடும். இந்த ஆட்டோ ட்ரெயின் வால்வ் கண்ட்ரோல்டு பை VEAD. எவ்ரி கம்ப்ரஸர் கட் இன் கட் அவுட் ரெண்டு டைம்லயும் அந்த ஆட்டோ ட்ரெயின் வால்வ் பர்ஜ் ஆகும். அப்போ இதுல இருக்க ஆஃப்டர் கூலர்ல இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட்டும் ரிசர்வேயர்ல இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட் ஃபுல்லா ADVல ட்ரெயின் ஆயிடும். அதுவும் போக மறுபடியும் மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கிறதெல்லாம் ஆட்டோ ஏர் ட்ரையர் வழியா ஃபீட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் எல்லாம் இருக்கும். இந்த ஆயில் கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல. EXE ஃபைல் ஒர்க் ஆகுதா? ஆக்சுவலி இதான் ட்வின் டவர் ஏர் ட்ரையர்னு சொல்லுவாங்க. ஏன் ட்வின் டவர் ஏர் ட்ரையர்னு சொல்றாங்கன்னா ரெண்டு டவர் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இது அவுட்லெட் செக் வால், ரெண்டு அவுட்லெட் செக் வால் இருக்கும். இது இன்லெட் செக் வால். ஓகேங்களா? இது வந்து ப்ரீ கொலாசல் சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு ஸ்பாஞ்ச் டைப் ஃபில்டர் இருக்கும். இதுல ஆயில் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடும். நார்மலா என்ட்ரார் ஏர் இந்த ப்ரீ கொலாசல் வழியா இந்த ஃபில்டர் இன்சைடு போயிட்டு வெளியில ஏர் எக்ஸ்பெண்ட் ஆகி வெளியே வரும். அப்போ அதுல இருக்க ஆயில் கண்டென்ட் ஃபுல்லா அப்சர்வ் ஆயிட்டு இங்க பாட்டத்துல வந்து செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டரான ஏர் பாசஸ் த்ரூ த டெசிகண்ட் கேனஸ்டர். இது ரெண்டு இருக்கும். இது வழியா ஏர் என்டர் ஆயிட்டோம். இது வந்து ஃபில்டு வித் அலுமினா, சின்ன சின்ன கிரைன்ஸ் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அது ஃபில் ஆயிட்டு இது வழியா ஃபில்டர் ஆயிட்டு ஏர் மறுபடியும் இதுல ஒரு பேசேஜ் இருக்கும். இந்த பேசேஜ் வழியா அவுட்லெட்டு வெளியே வரும். இந்த டவர் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையிங் டவர் சொல்லுவாங்க, அடுத்து ரீஜென்ரேட்டிவ் டவர் சொல்லுவாங்க. இந்த ட்ரையிங்ல என்ன ப்ராசஸ் நடக்கும்னா இந்த ஏர் வந்து இது ஃபுல்லா என்டர் ஆயிட்டு இது வழியா அலுமினா வழியா ஃபுல்லா ஃபில்டர் ஆயிட்டு ஏர் ஃபுல்லா வெளியில ஃபில்டரான பியூர் ஏர் வரும். அந்த ஃபில்டரான பியூர் ஏர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அகைன் இந்த பைப் வழியா நெக்ஸ்ட் டவருக்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்துல போகுது அப்படின்ட்டா நெக்ஸ்ட் டவர் சேஞ்ச் ஆகும்போது ரிட்டர்ன் பாத் வழியா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஃபீட் ஆகும். ஃபீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணிருக்கும் இல்லையா, அந்த ஏர் ஃபுல்லா வந்து இங்க செட்டில் ஆயிடும்.
அப்போ இது வந்து ஒரு பிசிபி இருக்கும். அந்த பிசிபி 2 டவரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 110 வோல்ட் ஆப்ரேட்டடு லெஃப்ட் சைடு ஆப்ரேட் ஆகும்போது ஒரு சொலினாய்டு வால்வ் எனர்ஜைஸ் ஆயிட்டு இது பாத்தீங்கன்னா 2 பர்ஜ் வால்வ்னு சொல்லுவாங்க. பர்ஜ் வால்வ் ஒரு டவர் இருக்கும். டவரோட கீழே பாட்டத்துல பர்ஜ் வால்வ் லெஃப்ட் சைடு ஒரு டவர் ரைட் சைடு ஒரு டவர் 2 பர்ஜ் வால்வ் வரும். எவ்ரி 60 செகண்ட்ஸ் இந்த பர்ஜ் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இங்க ஃபீட் ஆயிட்டு இருக்க ஏர் கண்டினியூஸா ஒரு பாத்துல அப்படியே லீக் ஆயிட்டே இருக்கும். லீக் ஆயிட்டே இருக்குன்னா அந்த மாய்ச்சர் எல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் செட்டில் இருக்கிறதெல்லாம் வெளியே ஃபீட் ஆயிட்டே இருக்கும். அடுத்த ஒரு 60 செகண்ட்ஸ் கழிச்சு டவர் சேஞ்ச் ஆகும். டவர் சேஞ்ச் ஆகும்போது ஆல்ரெடி இங்க செட்டில் ஆன ஆயில் மாய்ச்சர் கண்டென்ட்லாம் பாட்டத்தில் இருக்கும். இது சடனா ஓப்பன் ஆகும்போது ஒரு பஸ்டிங் சவுண்ட்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இது பாத்தீங்கன்னா ரீஜெனரேட்டிங் டவர். ரீஜெனரேஷன் நடக்கும்போது இதுல இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட் ஃபுல்லா வெளியே ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கு, வெளியே ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும். அடுத்த ஒரு 60 செகண்ட்ஸ் கழிச்சு நெக்ஸ்ட் டவர் சேஞ்ச் ஆகும். இது பாத்தீங்கன்னா இது ட்ரையிங் சைக்கிள் இருக்கு, இது ரீஜெனரேட்டிங் சைக்கிள் இருக்கு. இப்போ மாறிடுச்சு. இப்போ ட்ரையிங் டவர் ஆயிடுச்சு, அது ரீஜெனரேஷன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டவர் சேஞ்ச் ஆகும்போது பாத்தீங்கன்னா இது வந்து செக் கால். இந்த ட்ரையிங் டவர் போகும்போது இது செக் கால் ஓப்பன் ஆகும். இது ரீஜெனரேஷன் வரும்போது செக் கால் பிளாக் ஆயிடும். பிளாக் ஆயிடுச்சுன்னா இந்த இன்லெட்ல வர ப்ரெஷர் ரீஜெனரேட்டிங் டவருக்குள்ள போகாது. அப்போ இது ட்ரையிங் டவருக்குள்ள போகும். இந்த ட்ரையிங் டவருக்குள்ள போயிட்டு பியூர் ஏரை வெளியே வரும். இந்த பியூர் ஏரை எடுத்துட்டு போயிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கொடுக்கும் போது அதுல அப்சர்வ் பண்ண மாய்ச்சர்லாம் வெளியே ஃபீட் ஆயிடும். டவுட் இருக்குங்களா? சிஸ்டத்துக்கு போயிடும், பிரேக் சர்க்யூட்டுக்கு போயிடும், பிரேக் சர்க்யூட்டுக்கு போயிடும். இது ட்வின் டவர் ஏட்ரேர். நம்ம லோகோமோட்டிவ்ல யூஸ் பண்றதெல்லாம் ட்வின் டவர் ஏட்ரேர். இதுல பாத்தீங்கன்னா 2 டவர் இருக்கும். 2 டவர் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 2 இன்லெட் செக் வால்வ், இது ப்ரீகுலைசர். சிங்கிள் ஃப்ரண்ட்ல ஏட்ரேர்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீகுலைசர் இருக்கும். அதுக்கப்புறம் 2 டவர் இருக்கும். அது வந்து ட்ரையிங் டவர் ரீஜெனரேட்டிங் டவர்னு மாறி மாறி இது ஃபுல்லா ஃபில்டு வித் டெசிகண்ட் கேனஸ்டர். ஓகேங்களா? 2 செக் வால்வ், இன்லெட்ல 2 செக் வால்வ் இருக்கும், அவுட்லெட்ல 2 செக் வால்வ் இருக்கும். நார்மலா ஏர் ஃப்ளோ வந்துட்டு இந்த ப்ரீகுலைசர் வழியா வந்து இந்த ஃபில்டர் வழியா ஃபில்டர் ஆயிட்டு உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ல ஃபீட் ஆகும். இந்த டைரக்ஷன் வழியா ஃபீட் ஆயிட்டு இதுல இந்த டெசிகண்ட் கேனஸ்டர்ல உங்களுக்கு அலுமினால ஒரு சின்ன சின்ன ஒரு கிரெயின்ஸ் மாதிரி இருக்கும். அதுல ஏர்ல இருக்க மாய்ச்சர் கண்டென்ட் ஃபுல்லா அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆயிட்டு ஃபில்டர் ஆன ஏர் த்ரூ அவுட்லெட் செக் வழியா வெளியே போகும். ஓகேங்களா? இந்த அவுட்லெட் ப்ரெஷரை ட்ரை ஆன ஏரை வந்து ஒரு டேப் பண்ணி அடுத்த டவருக்கு ஃபீட் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி ரீஜெனரேஷன்ல இருக்கும். ரீஜெனரேஷன்னா ஆல்ரெடி அப்சர்வ் பண்ண மாய்ச்சரை வந்து வெளியில ட்ரெயின் பண்ணும். அப்போ இந்த சின்ன பாத்து வழியா இந்த அப்சர்வ் பண்ண ஏர் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணும்போது அதுல இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட் ஃபுல்லா இந்த பர்ஜுவல் வழியா ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 60 செகண்ட்ஸ் கழிச்சு இது உல்டாவா மாறும். ஒன்று வந்து ட்ரையிங்கு, ஒன்று ரீஜெனரேஷனாக மாறும். இது எவ்ரி சைக்கிள் எவ்ரி 60 செகண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ட்ரையர் எப்போ ஃபங்க்ஷனிங்கில் வரும்னா கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது 0 ப்ரெஷர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது மினிமம் 6 kg ப்ரெஷர் வந்து இதில் ஒரு ப்ரெஷர் சுவிட்ச் இருக்கும். இந்த 6 kg ப்ரெஷர் ரீச் ஆனோடையும் இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து சொலினாய்டு வால்வுக்கு போகிற சப்ளையை ஃபீட் பண்ணும். அதை கண்ட்ரோல்டு த்ரூ கார்டு. இது என்ன பண்ணும்னா எவ்ரி 60 செகண்ட்ஸுக்கு வந்து இந்த சொலினாய்டு வால்வுக்கு சப்ளை மாறி மாறி கொடுக்கும். இந்த சொலினாய்டு வால்வுல இருந்து ஒரு டேப் பண்ணிட்டு கனெக்டிங் டு செக் வால், இன்லெட் செக் வால், அவுட்லெட் செக் வால் அண்ட் ட்ரெயின் வால், பர்ஜ் வால். இது ஃபுல்லா வந்து கண்ட்ரோல்டு பை த்ரூ சொலினாய்டு வால்.
இந்த சிலிக்கா ஜெல்லாம் இருக்குல்ல இப்போ ஆ அதெல்லாம் மாத்திரம் தான் இருக்கும். அது மாத்திரம் மாற்றணும்னா ஐஓஹெச்ல இருக்கு, அடுத்து வர சொல்கிறேன். எப்படி வெளியே வருது? ஃப்ளாஷு. ஓகே ஓகே ஓகே. நம்ம அந்த ப்ரீ கொலேஷன் சொல்றது ஒரு டைப் ஆஃப் ஃபில்டர் எலமெண்ட் இருக்கும். அதில் வந்து ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். டெசிகன் டவரில் வந்து சின்ன சின்ன ப்ரீத்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன கிரெயின்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து மாய்ச்சர் ஃபுல்லாக அதில் வந்து ஃபில்டர் ஆகும். ப்ரெஷர் சுவிட்சுங்கிறது வந்து மினிமம் ப்ரெஷர் 6 kg இஸ் ரெக்வயர்டு டு ஆப்ரேட் த ஏர் ட்ரையர். பர்ஜுவாலுங்கிறது 2 டவரில் லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும், ரைட் சைடில் ஒன்று இருக்கும். எவ்ரி 60 செகண்ட்ஸ் வந்து ஒரு பஸ்டிங் சவுண்டோட ஆகும். ப்ளஸ்ஸு ஒரு டவர் ரீஜென்ரேஷன் நடக்குது அப்படின்னா, ட்ரையிங் நடக்குதுன்னா அடுத்த டவரில் ரீஜென்ரேஷன் நடக்கும். ரீஜென்ரேஷன் நடக்கும்போது ஒரு மைல்டான ஏர் வந்து ஃப்ளோ வெளியில் போயிட்டே இருக்கும். நார்மலாக அந்த ட்ரையர் வந்து அதனோட உள்ளே இருக்க டெசிகண்ட் வந்து எப்படி நம்ம வெளியிலேருந்தே வந்து அதனோட கண்டிஷன் எப்படி செக் பண்ண முடியும்னா, ஒரு சிலிக்கா ஜெல் போட்டிருப்பாங்க. இது வந்து ப்ளூவில் இருந்துச்சுன்னா பர்ஃபார்மிங் ஏர் ட்ரையர் பர்ஃபார்மிங் குட்ன்ட்டு சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி லேவெண்டர்னா சம் டவர் வால் ஃபங்க்ஷனிங் இருக்கும். அப்போது அது டவர் ஃபங்க்ஷனிங் செக் பண்ணும். ஒயிட்டு எல்லோன்ட்டா நம்ம டெசிகண்ட் வந்து ஹேவ் டு ரீப்ளேஸ். டைப்ஸ் ஆஃப் மேக் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இந்தியா, ஃபெவிலி, ஸ்பின்னேக்கியம், பிராக் பாலிமர்ஸ், நார்பிரிம்ஸு, தென் ட்ரைடன்ட். இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி ஒரே ஃபங்க்ஷனிங் தான் இருக்குது. பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வைட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம பார்த்ததான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஜுவால் ட்ரெயின் வால்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 24 months ஒன்ஸ் இந்த வர கிட் ரப்பர் ஐட்டம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம். இதோட உள்ள இருக்க டெசிகன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 years ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இது நம்ம நார்மலாக ட்ரையர் ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது அப்படின்னா அதனோட பியூரிட்டி ஆஃப் ஏர் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இது நார்மலாக எஸ்எம்ஐ 108 படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் செட்டப். நார்மலாக கம்ப்ரஸரில் வர ஏர் MR1ல் ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோ மீட்டர் 1, அப்புறம் ஏர் ட்ரையர் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜ் 1, ப்ரெஷர் கேஜ் 2, டெம்பரேச்சர் ஆஃப் இன்லெட் ஏர், டெம்பரேச்சர் ஆஃப் அவுட்லெட் ஏர், அதுக்கப்புறம் டியூ பாயிண்ட் மீட்ரு, அண்ட் தென் MR2, அப்புறம் தென் கோயிங் டு பிரேக் சிஸ்டம். இந்த பிரேக் சிஸ்டத்தில் நார்மலாக ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, காற்றோட ஈரப்பதம் வந்து லெஸ் தேன் 35% கீழே இருக்கணும். அப்போ தான் அதனோட பிரேக் சிஸ்டம் ஃபங்க்ஷனிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டியூ பாயிண்ட் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 15, நார்மல் ஒர்க்கிங்கில் இருக்க ட்ரையரில் வந்து 15 இருக்கணும். புது ட்ரையராக இருந்ததுன்னா 40 டிகிரி இருக்கணும். ஓகேங்களா? இதனோட ஃப்ளோ நம்ம ஒரு ஏர் ட்ரையர் ஒர்க்கிங் இருக்கு அப்படின்னா நம்ம இன்லெட்ல கொடுக்குற ஏர் வந்து ப்ரெஷர் லாஸ் இல்லாமல் அவுட்லெட்டுக்கு வரணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம ஃப்ளோ மீட்டர் வச்சுட்டு இந்த பர்ஜ் லாஸ் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணணும், ஃப்ளோ எவ்வளோ மெஷர் பண்ணணும், ரெண்டுக்குள்ள இன்லெட்ல கொடுக்குற ப்ரெஷரு அவுட்லெட்ல அப்படியே வரணும். அதுக்கு மேக்ஸிமம் ட்ராப்பு 0.2 kg இதான் வந்து மேக்ஸிமம் ட்ராப் இருக்கணும். ப்ரெஷர் லாஸ் பார்த்தீங்கன்னா 20% இருக்கலாம். இதான் ஏர் ட்ரையர் செட்டப், டெஸ்டிங் செட்டப்பு. நார்மலாக டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் விச் கண்டென்ஸ் பிகின்ஸ். அதாவது நம்ம காற்றுல இருக்கிறது வந்து சேச்சுரேட் ஆகிட்டு எப்போ தண்ணியாக கீழே வருதோ அதான் வந்து டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். டியூ பாயிண்ட் டிப்ரெஷன்னா இன்லெட் ஏர் டெம்பரேச்சர், நார்மல் ஏர் டெம்பரேச்சர் மைனஸ் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் தான் டியூ பாயிண்ட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. நார்மல் டெஸ்டிங் ஆஃப் ஏர் ட்ரையர் பார்த்தீங்கன்னா விஷுவல் இன்ஸ்பெக்ஷனு, ஹியூமிடிட்டி இண்டிகேட்டர் பார்த்தோம் இல்லைங்களா, அதனோட கலர் வச்சு நம்ம அதை என்ன கண்டிஷனில் இருக்குது பார்க்கலாம். தென் ப்ரெஷர் ட்ராப் அக்ராஸ் த யூனிட், 2 இன்லெட்டில் கொடுக்குற ப்ரெஷர் அவுட்லெட்டில் மேக்ஸிமம் ட்ராப் எவ்வளோ இருக்கணும்ட்டு செக் பண்ணணும். அப்புறம் மெமரி ஃபீச்சர் ஆஃப் ஏர் ட்ரையர். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, லெஃப்ட் சைடு ஒரு டவர், ரைட் சைடு ஒரு டவர். இப்போ இது நார்மலாக கம்ப்ரஸர் கட்டின் ஆகும்போது ஒர்க்காக ஸ்டார்ட் ஆரம்பிக்கும், கட் அவுட் ஆகும்போது ஆஃப் ஆகிடும். இப்போ 8 kgல கட்டின் ஆகுது, கம்ப்ரஸர் 8 kg ப்ரெஷரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 9.5 kgல ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது
அது உங்களுக்கு ஒரு டவர் 60 செகண்ட்ஸ், ஒரு டவர் ஒர்க் ஆகிறதுக்கு 60 செகண்ட்ஸ், அடுத்த டவர் ஒர்க் ஆகிறதுக்கு 60 செகண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டவர் 60 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த டவர்ல ஒரு 30 செகண்ட்ஸ், 90 செகண்ட்ஸ், டோட்டல் 90 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் டவர் ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் டவர்லையும் 30 செகண்ட்ஸ் முடிஞ்சாச்சு. அப்போ டோட்டல் 90 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ கம்ப்ரஸர் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த டவர் சேஞ்ச் ஆகணும்னா நெக்ஸ்ட் கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது எங்க முடிச்சது இல்லையா, 30 செகண்ட்ஸ் முடிச்சது இல்லையா, 90 செகண்ட்ஸ்ல முடிச்சது இல்லையா, அந்த டவர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அதை தான் வந்து மெமரி ஃபீச்சர் சொல்றாங்க. ஓகேங்களா? ஆமா, 60க்கு முன்னாடி கட் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த 60 பேலன்ஸ் இருக்கிற ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும். அதான் மெமரி ஃபீச்சர். அப்போ ட்ரையிங் பீரியட், ரீஜென்ரேஷன் பீரியட் தான் நம்ம 60 செகண்ட்ஸ்னு சொல்றோம். லெஃப்ட் சைடு டவருக்கு 60 செகண்ட்ஸ், ரைட் சைடு டவர் 60 செகண்ட்ஸ். ப்ரெஷர் செட்டிங் ஆஃப் ப்ரெஷர் சுவிட்ச், மினிமம் அந்த ட்ரையர் வந்து எவ்வளோ கேஜியில் ஒர்க் ஆகணும் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்றாங்க. ஓடும்போது 3 பேஸ்ல அன்லோட் வால்வு ஒர்க் பண்ணோமா, எப்போ ஒர்க் பண்ணணும், எப்போ கட் ஆகும். ஒன்றும் இல்லை, கம்ப்ரஸர் 3 ஃபேஸில் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ரஸரு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து 0 ஃப்ரீக்வன்சிலேருந்து லோ ஃப்ரீக்வன்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 4 செகண்ட்ஸ் முன்னாடி அன்லோட் ஒர்க் ஆகும், ப்ரெஜர்ஸ் ஆகிடும். அப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 50 ஹெர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 செகண்ட்ஸ் டைம் எடுத்து அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் அன்லோடர் அடிச்சுட்டே இருக்கும். ஆகாது, ஆகாது. ஆமாம். ஆனால் அந்த MS 502 பண்ணிட்டு இருக்கீங்களா, அதில் கம்ப்ரஸர் ஆஃப் ஆச்சுன்னா அன்லோடர் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். கம்ப்ரஸர் ஆன் ஆச்சுன்னா ஒர்க் ஆகாது. ரிவர்ட் பண்ணிட்டீங்க. ம், கட் ஆகும், அவ்வளோ. நார்மலாக டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் டெஸ்ட், நம்ம ஏர் ட்ரையர் நம்ம எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸு டெசிகன்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பாடி ஜாயின்ஸ் எல்லாம் லீக்கேஜ் செக் பண்ணோம். அப்புறம் நம்ம இப்போ பார்த்த மாதிரி ட்ரையிங் சைக்கிள், அது ஒரு கேபியில் பார்த்தீங்கன்னா நம்ம 60 செகண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அது வந்து ஃபெவிலி மேக் எடுத்தோம்னா 60 செகண்ட்ஸ் வரும். ட்ரைடன்ட் எடுத்தோன்னீங்கன்னா 68 செகண்ட்ஸ் வரும். அதே நார்பீம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 120 செகண்ட்ஸ் ஒன்ஸ் தான் டவர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மேக்ஸுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரெஷர் செட்டிங்னு எடுத்துட்டிங்கன்னா கேபிஎல் பார்த்தீங்கன்னா 4.6, அதர் ட்ரையர்ஸ் பார்த்தீங்கன்னா 6.5, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேக் டு மேக்கு. அதே மாதிரி ப்ரெஷர் ட்ராப் அக்ராஸ் த யூனிட் பார்த்தீங்கன்னா 0.2 kg தான் இருக்கணும், அதாவது 3%. இது ஏர் ட்ரையரோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு. டியூ பாயிண்ட் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் சர்வீஸில் இருக்க ட்ரையரில் 15% இருக்கணும், புது ட்ரையரில் 30 டிகிரி இருக்கணும். பர்ஜ் லாஸ், நம்ம அந்த பர்ஜ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எவ்ரி 60 செகண்ட்ஸ் டவர் சேஞ்ச் ஆகிட்டு ரீஜென்ரேஷன் நடக்கும்போது ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் ட்ரெயினில். அது மேக்ஸிமம் பர்மிசிபிள் பார்த்தீங்கன்னா 20%. ப்ரெஷர் ட்ராப் அக்ராஸ் த யூனிட் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னதான் 0.2 kg/cm². மெமரி ஃபீச்சர் நம்ம பார்த்தது தான். இது நம்ம அந்த டெஸ்ட் செட்டப்பில் இருக்கிறது இன்லெட், நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதோட இன்லெட் டெம்பரேச்சர், அவுட்லெட் டெம்பரேச்சர், அப்போது டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். அப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூ பாயிண்ட் டிப்ரெஷன். இன்லெட் டெம்பரேச்சர் மைனஸ் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு டியூ பாயிண்ட் டிப்ரெஷன். இன்லெட் ஃப்ளோ எவ்வளோ ஃப்ளோ இருக்குன்ட்டு மெஷர் பண்ணிட்டோம். மெஷர் பண்ணிவிட்டு பர்ஜ் ஃப்ளோ இருக்குது, அதனோட லாஸ் எவ்வளோ இருக்குது, 20% மேக்ஸிமம். இது உங்களுக்கு டைரக்ட் ரீடிங்காக வந்து டெஸ்ட் பெஞ்சில் கிடைக்கும். இது ஒரு சார்ட்டாக எவ்ரி 30 செகண்ட்ஸ் ஒன்ஸு ஒரு சார்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். அது நம்ம பார்த்தது டெஸ்ட் பெஞ்சில் போட்ட செட்டப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா டியூ பாயிண்ட் மானிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக லோக்கலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். லோக்கல் கனெக்ட் பண்ணிவிட்டு ஏர் டெம்பரேச்சர் வந்துடும், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்துடும். ஸோ இது வந்து T1 சொல்லலாம், இது T2 சொல்லலாம். ஸோ T1 மைனஸ் T2ங்கிறது தான் வந்து ஒரிஜினல் டியூ பாயிண்ட் டிப்ரெஷன். டியூ பாயிண்ட் டிப்ரெஷனுங்கிறது தான் வந்து 15% வந்து நார்மல் சர்வீஸில் இருக்க ட்ரையர், 30% வந்து நியூ ட்ரையர்ஸில் இருக்கும். அதே மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஆஸ் பர் RDSO ஸ்டாண்டர்டு லெஸ் தென் 35 டிகிரி இருக்கணும், 35%.
எந்த டைம் ஏர் ட்ரையரோட அவுட்லெட்ல இது நார்மல் இன்கேஸ் ஆஃப் ஒரு சஃபிஷியன்ட் ஏர் எம்ஆர் மெயின்டைன் பண்ண முடியல, ஏர் ட்ரையரில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா உங்களுக்கு 3 கட் அவுட் காக் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்லெட் காக்கு ஏர் ட்ரையருக்கு போகும். ஏர் ட்ரையரோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் காக் வழியாக வெளியே வரும். இன்கேஸ் ஆஃப் எனி மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்னா இன்லெட் காக்கையும் அவுட்லெட் காக்கையும் கட் பண்ணிட்டு பைபாஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஏர் ட்ரை பைபாஸ் ஆகி போயிடும். இன்கேஸ் ஆஃப் ஏர் ட்ரை மால் ஃபங்க்ஷனிங்னா இது டிரைவர் யூஸ்வலாக பண்ணுவாங்க. தேங்க்யூ.